ஹலோ மக்களே, இது உங்கள் மர்மத்திரை. இன்று ஒரு மாபெரும் அத்தியாயத்தின் இறுதிக் கட்டத்திற்குள் நாம் நுழைகிறோம். ஆரியனின் பயணம் முடிவுக்கு வருகிறதா அல்லது ஒரு புதிய ஆரம்பத்தின் தொடக்கமா? போன அத்தியாயத்தில் சாவின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த ஆரியன் தனது சக்திகளை இழந்து அகரம் வீட்டின் தரையில் சரிந்து விழுந்ததை நாம் பார்த்தோம். அவனது விழிகள் மூடி மூச்சு நின்று எல்லாம் முடிந்துவிட்டது என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் விதியின் கணக்கு வேறு விதமாக இருந்தது. அகரம் வீட்டின் அந்த அமைதியான அறையில் பிரபஞ்சமே ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றது போல ஒரு மௌனம். தரையில் உயிரற்று கிடந்த ஆரியனின் உடல். அவனது கதையின் முடிவு இதுதானா? இல்லை. மெல்ல, மிக மெல்ல அவனது விரல்கள் அசைந்தன. ஒரு சிறு துடிப்பு, ஒரு சிறிய அசைவு. மூடப்பட்டிருந்த இமைகளுக்குள் விழிகள் உருள ஆரம்பித்தன. பிறகு மெதுவாக, மிக மிக மெதுவாக ஆரியன் தனது கண்களை திறந்தான். அவன் கண்கள் திறந்த அந்த நொடி அந்த அறை முழுவதும் ஒரு பேரொளி பரவியது. அது சூரியனின் ஒளி அல்ல, நிலவின் ஒளியும் அல்ல. அது ஒரு தெய்வீக ஒளி, ஒரு ஆன்மீக ஒளி. ஆரியனின் உடலில் இருந்து பீறிட்டு வந்த அந்த ஒளி அந்த இடத்தையே புனிதப்படுத்தியது. அவன் விழிகளில் முன்பு இருந்த குழப்பமோ வலியோ இல்லை. மாறாக ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெளிவும் புதிய புரிதலும் குடிகொண்டிருந்தன. அவன் மெதுவாக எழுந்து அமர்ந்தான். அவனது அசைவுகளில் ஒரு புதிய வேகம், ஒரு புதிய சக்தி தெரிந்தது. அவனது காயங்கள் அனைத்தும் மாயமாய் மறைந்திருந்தன. அவனது உடலில் சிறு கீறல் கூட இல்லை. இது ஒரு மறுபிறவி. ஆம், பழைய ஆரியன் இறந்து ஒரு புதிய ஆரியன் பிறந்திருந்தான். இது ஒரு உயிர்த்தெழுதல். அப்பொழுது அந்த அறையின் மூலையில் இருந்து ஒரு நிழல் மெல்ல அசைந்து வந்தது. அது அவனது நிழல். அவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட அவனது சக்திகளின் ஆதாரம். அந்த நிழல் மெதுவாக ஆரியனை நோக்கி நகர்ந்து அவனது காலடியில் வந்து நின்றது. ஆரியன் புன்னகையுடன் அதை பார்த்தான். எந்த போராட்டமும் இன்றி அந்த நிழல் அவனது உடலுடன் மெல்ல மீண்டும் இணைந்தது. நிழல் அவனுடன் இணைந்த அந்த நொடியில் ஒரு மாபெரும் சக்தி வெடிப்பு நிகழ்ந்தது. ஆரியனின் உடலைச் சுற்றி ஒரு பொன்னிற ஒளிவட்டம் உருவானது. அவன் இப்போது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவன் தனது முழுமையான சக்திகளை அடைந்து விட்டான். அவனது நிழலும் அவனும் இனி வேறு வேறு அல்ல. அவர்கள் ஒன்றாகிவிட்டார்கள். பிரிந்திருந்த ஆன்மாவின் இரு பாகங்கள் மீண்டும் இணைந்தது போல ஆரியன் முழுமையடைந்திருந்தான். அவன் இப்போது வெறும் நிழல்களின் அதிபதி மட்டுமல்ல, அவரே ஒளியாகவும் நிழலாகவும் மாறியிருந்தார். அவனது சக்திகள் பன்மடங்கு பெருகியிருந்தன. அவனது பார்வை பிரபஞ்சத்தின் எல்லைகளை தாண்டி பார்க்கும் திறன் பெற்றிருந்தது. அவன் இப்போது ஒரு புதிய சக்தியின் உருவம். இந்த மறுபிறப்பின் அர்த்தம் என்ன? ஆரியனின் இந்த புதிய சக்தி வரமா அல்லது சாபமா? தனது முழுமையான சக்திகளுடன் ஆரியன் அடுத்து என்ன செய்யப் போகிறான்? அவனது எதிரிகள் இப்போது அவனை எப்படி எதிர்கொள்வார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள்தான் இனிவரும் அத்தியாயங்களின் ஆதாரம். ஆரியனின் இந்த புதிய பயணம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து மர்மத்திரையுடன் இணைந்திருங்கள். உங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.